வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் சுவையான பாகற்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1/4 கிலோ அளவு பாகற்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், 1 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஊறினதுக்கு அப்புறமா இதை கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட கழுவி வச்சுருக்க பாகற்காயை சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. காய் பாதி அளவு சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நீங்கள் வேணும்னா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் வதக்கி விட்டுக்கிறேன். இல்லை அப்படியே நான் சாப்பிடுவேன் அப்படின்னா கூட நீங்கள் கட் பண்ணி அப்படியே கூட சேர்த்துக்கலாம் தொக்கில். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மண் சட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வதக்கி வச்சுருக்க பாகற்காயை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மசாலா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட அரை கப் அளவு புளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை கலந்து வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா காய் வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நான் எண்ணெய் கத்திரிக்காயில் ஒரு பொடி அரைச்சி சேர்த்துருப்பேன். அந்த பொடி 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு தெரியலனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எண்ணெய் கத்திரிக்காய்க்கான லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் சேர்க்கும்போது இந்த குழம்புல இனிப்பு, கசப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு இந்த தொக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.